ஐயோ என்ன பண்றீங்க? ஐயோ சாரி விடுங்க. இல்ல ஐயோ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? என்ன விடு. என்ன நடக்குது பாரு. ஒரு நிமிஷம் நான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வரேன், இருங்க. அட முதல்ல நீங்க எழுந்திருப்பா. மேடம் ப்ளீஸ் எழுந்துருங்க. பொறுமையா எழுந்துருங்க. அப்பதான். ஐயோ என்ன நடக்குது இங்க? இங்க என்ன நடக்குது மேடம்? ஐயோ ஆண்டி, இங்க என்ன நடந்துட்டு இருக்கா ஆண்டி? உங்க மகன் உங்க மருமகளை ரொம்ப காதலிக்கிறான்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அன்புக்கு எடுத்துக்காட்டு என்னுடைய மகன் தான் இப்பதானே சொல்லிட்டு இருந்தீங்க. இவருக்கு என்னுடைய மனைவியோடைய காத்து அடிச்சிருச்சா என்ன? அடி பாவி, என் புருஷன் மேல கை வைக்க பேசிட்டு இருக்காங்கல்ல. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? உன்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க ராட்சசி? ஒரு நிமிஷம். இது வாக்குவாதம் போடுவா, சண்டை போடுறதுக்கோ இடம் இல்ல. ஓகே வாங்க வெளியில போய் சண்டை போடுவோம். வாமா, ஒண்ணும் பிரச்சனை இல்லை, வாமா. உங்களால எப்படி அமைதியா இருக்க முடியுது ஆண்டி? இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, ஆனா நீங்க ஒரு வார்த்தை கூட பேசாம இருக்கீங்க ஆண்டி. நம்ம அங்க போய் ஆகணும் ஆண்டி. ரோஷினிக்கு அங்க நம்ம ஹெல்ப் தேவைப்படுது ஆண்டி. அவளுக்கு உதவி தேவைன்னா நான் அவங்க வீட்டுல போய் மன்னிப்பு கேட்டாகணும். ரோஷினி மட்டும் என் பேச்ச கேட்டிருந்தா அங்க உள்ளவங்க எல்லாரையும் கண்டந்துடமா வெட்டி வீசி இருப்பேன். இட்ஸ் ஓகே. இது ரோஷினியோட வாழ்க்கை, இது அவளா தேர்ந்தெடுத்துக்கிட்டது. அதுல தலையிட எனக்கு அனுமதி இல்லை. அனுபவிக்கட்டும். இன்னும் 2 மாசம் தானே. இப்படி எல்லாம் கேவலப்படத்தானே என் பேச்சை கேட்காம அந்த வீட்டுக்குள்ள அவ போனா அதை நம்மளால எப்படி மாத்த முடியும்? அவ வாழ்க்கையில இனிமே நான் நிச்சயமா தலையிட மாட்டேன். நீ ரோஷினியை பாத்துக்க வேணும். எனக்கு முதல்ல சத்தியம் பண்ணி கொடு. ரோஷினி, உன்னோட பிடிவாதத்தினால உங்க அம்மா உனக்கு உதவ முடியாத ஒரு நிலைமையில இருக்காங்க. ஆனா எனக்கு தெரியும் ரோஷினி, நீ ஒரு போராளி. நீ தனியா நின்று இந்த பிரச்சனையிலிருந்து மீழுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் எந்த தப்பும் பண்ணல. நான் உண்மையை தான் சொல்றேன். நான் சொல்றத தயவு செஞ்சு நம்புங்க. அம்மா, நான் என்னப்பா பேசுறேன்? உங்க 2 பேரையும் அந்த மாதிரி நெருக்கமா வச்சு பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஏதோ ஈர்ப்பு இருக்குன்னு எங்களால புரிஞ்சுக்க முடியாதா என்ன? நம்ம கண்ணு என்னைக்குமே பொய் சொல்லாத பாஸ், புரியுதா? என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? என்ன ஆண்டி சொல்றீங்க? இவ்வளவு தூரம் நடந்ததை நீங்க நேர்ல பார்த்தும் உங்க பையன் இதெல்லாம் பண்ண மாட்டான்னு உங்களால நம்ப முடியுது, அப்படித்தானே? ஏன் பையனை பத்தி எனக்கு தெரியாதா? இவனை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? அதே மாதிரிதான் என் மனைவியை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அந்த மாதிரியான காரியத்துல அவ ஈடுபடவே மாட்டா. சோ என் பொண்டாட்டியை பத்தி பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசுங்க. ரொம்ப ஈஸியா இருந்துச்சுல்ல? ஒரு பொண்ணு மேல நடத்த கட்டவங்கிற பழிய சுமத்துறது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்துச்சுல்ல? 4 பேர் முன்னாடி நிக்க வச்சு அவ ஒரு ஒழுக்கம் கட்டவ, அவளுக்கு நல்ல நடத்த இல்லன்னு முத்திர குத்துறது எவ்வளவு ஈஸியா இருந்துச்சுல்ல? இந்த நாட்டுல எங்கெல்லாம் பெண்ணினத்தை கொச்சப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அதை நிறுத்தணும்னு நம்ம நினைச்சோம்னா முதல்ல பெண்களை தரைக்குறவா பேசுறத நிறுத்தணும். உங்களை மாதிரி ஆளுங்களுடைய கேவலமான எண்ணங்களும் உங்க நாக்குல இருந்து வர தரைக்குறைவான வார்த்தைகளும் என்னைக்குமே இந்திய நாட்டு பெண்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கட்டத்துல அவங்கள பரீட்சைக்குள்ளாக்கப்படுறாங்க. இது நாளைக்கும் தொடரும். அதுக்கு உங்களுக்கு நான் நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். அது போட்டோம், முதல்ல என்ன மன்னிச்சிருக்கேன். ஏன்னா நான் இந்த மாதிரி செய்ய வேண்டியதா போயிடுச்சேன். வேற என்ன பண்றது? உங்களை மாதிரி அறிவு கெட்ட ஜனங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு எனக்கு இதை விட வேற வழி தெரியல. எனக்கு வேற மார்க்கமும் தெரியல. அது மட்டும் இல்ல, என்னைக்குமே கண்களால பாக்குற விஷயங்கள் உண்மையா தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறத உங்களுக்கு நான் புரிய வைக்க முயற்சி பண்ணேன். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, உங்களுடைய மக, அதாவது நடத்த கட்டவன்னு பழி சுமத்தப்பட்ட உங்களுடைய மக உண்மையில ஒரு அப்பாவி. என்ன சரிதானே? ஐ எம் வெரி சாரி. என்ன மன்னிச்சிருப்பா.
ஐம் சாரி, எனக்கு வேற வழி தெரியல. ஆனா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு. தெரியாதனமா தண்ணி சிந்தி கிடந்துச்சுன்னா அது வழியா போறவங்க வழிக்கு விழுறது சகஜம்தான். என்னுடைய மனைவி எந்த தப்பும் செய்யல, அதே மாதிரி தான் இவரும் எந்த தப்பும் செய்யல. இதை நீங்க புரிஞ்சுக்காம உங்க வெறுப்பை தீர்த்துக்கிறதுக்கு தண்ணியை தெளிச்சு தலையாடுற சமயமா பார்த்து பலி தீர்த்துட்டீங்க. ரோஷினி என்னுடைய பத்னி, தர்ம பத்னி. அவ எல்லா விஷயத்திலையும் உயர்ந்தவன்னு நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். உங்க எல்லார விட அவ உத்தமி. அவளுடைய நடத்தையிலையும் அவளுடைய ஒழுக்கத்திலையும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நானா இருந்தாலும் சரி, என் குடும்பமா இருந்தாலும் சரி, தலகுனிற மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையும் ரோஷினி கனவுல கூட செய்ய மாட்டா. சரிதானப்பா? பிரமாதம். சினிமாவோட கதாநாயகனோட என்ட்ரி மாதிரி இருந்தது. அசத்திட்டேன். நான் பெத்தது உண்மையான சிங்கம். மருமகளே ரோஷினி, உள்ள வாமா. என்னாச்சு? அதிர்ச்சியா? ஆச்சரியமா இருக்கா? எல்லாரும் மறைக்காம உண்மையை சொல்லுங்க. உண்மையிலேயே நீங்க எல்லாரும் வளர்றதெல்லாம் நம்பிக்கிட்டு என் பொண்டாட்டிய தூக்கி எரிஞ்சிருவேன்னு நீங்க எல்லாரும் உண்மையா நம்பிட்டீங்கல்ல? மனசை தொட்டு சொல்றேன், உண்மையிலே இவங்களாம் பைத்தியம் ரோஷினி. ஹலோ ஹலோ ரோஷினி, நீ எங்கேயும் போகக்கூடாத. உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஆனா நீ அதெல்லாம் விட்டு நான் சொல்றத மட்டும் இப்ப செய். நான் சில விஷயங்களை நிரூபிச்சாகணும். கண்டிப்பா செஞ்சாகணும். என்ன மன்னிச்சிருங்கப்பா, உண்மையிலே என்ன மன்னிச்சிருங்க. உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறலன்னா உண்மையாவே அதை நினைச்சு நான் வருத்தப்படுறேன். சில பேருக்கு அவங்களுடைய கனவுகளை கலைஞ்சிருக்கலாம். சில சதி வேலைகள் மண்ணோட மண்ணா போயிருக்கலாம். சில இலக்குகளை நீங்க தவற விட்டுருக்கலாம். அதுக்கு நான் ரொம்ப வருந்துறேன். ஆனா நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்திக்கிட்டே ஆகணும். எனக்கும் ரோஷினிக்கும் நடுவுல எதுவுமே சரியில்லைங்கிற விஷயம் சத்தியமா உண்மைதான். அதை நான் உங்க எல்லாரும் முன்னாடியும் ஒத்துக்கிறேன். பல பிரச்சனைகள் இருக்கு, நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு. ஆனா அது ரெண்டும் எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல மட்டும்தான். ஆனா அதுல மூக்க நுழைக்கிறதுக்கு இங்க இருக்கிற யாருக்கும் உரிமை இல்ல. முக்கியமா வெளியில இருந்து வர்றவங்களுக்கு சுத்தமா இல்ல. அதனால வெளியில இருக்கிறவங்க குடும்ப விவகாரங்கள்ல தள்ளி இருக்கிறது தான் நல்லது. என்ன புரிஞ்சுதா ஆண்டி? உங்க பையனை பார்த்தா தான் பாவமா இருக்கா? என் பொண்டாட்டியை பார்க்கும்போது பாவமா தெரியல? அவளை அந்த நிலைமையில பார்க்கும்போது, நடத்த கெட்டவன சொல்லும் போது பாவமா தெரியல? ஏன்னா அவ உங்களை ஒரு போட்டியில தோக்கடிச்சிட்டா. அதனால தானே
ஏன் ஆண்டி ஏன் இப்படி பண்றீங்க? இது சகஜமான விஷயம், ஈஸியா எடுத்துக்கோங்க. விளையாட்டை நம்ம சகஜமா எடுத்துக்கலன்னா அப்புறம் அதுவே ரொம்ப சீரியஸா முடிஞ்சிடும். புரியுதா? இன்னைக்கு உங்களுக்கு நடந்த மாதிரி. நீ ஏன் பேச மாட்ட? ஒரு பக்கம் வீட்டுக்கு விருந்தாளிகளை சாப்பிட கூப்பிட்டுட்டு இன்னொரு பக்கம் அவங்கள அவமானப்படுத்துறது, இதான் குரானா ஃபேமிலியோட வழக்கமா? குறிப்பா இந்த விஷயத்தை நான் பாராட்டுறேன். குறிப்பா விருந்தாளின்னு சொன்னீங்கல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. விருந்தாளிங்கன்னு நீங்க சொன்னா விருந்தாளிங்க மாதிரி நடந்துக்கோங்க. உங்களுடைய பர்சனலான பிரச்சனைகளை மனசுல வச்சுக்கிட்டு குடும்ப தகராறுல ஈடுபட்டா இப்படிதான் நடக்கும். நீங்க ஒரு விருந்தாளியா இருந்திருந்தா உங்களை நான் கௌரவமா நடத்திருப்பேன். நீங்க விருந்தாளியா உள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் என்னுடைய மனைவியை நீங்க கொச்சப்படுத்துனீங்கன்னா அதுக்கப்புறம் நான் உங்க கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளிடுவேன். விருந்தோம்பலாவது மண்ணாங்கட்டியாவது கால்ல இருக்கிறத கழட்டி அடிப்பேன். சாரி, என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். குறிப்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐம் சாரி, ஐம் ரியலி சாரி. இவங்க எல்லாருடைய கண்களும் திறக்கிறதுக்காக நான் உங்க மரியாதையோட விளையாட வேண்டியதாயிடுச்சு. எல்லாரும் முன்னாடி உங்களை தலைகுனி வச்சுட்டு அதுக்கு பிராய்ச்சித்தமா உங்க காலில் விழுந்தா கூட அது தப்பு இல்லை. தயவு செஞ்சு இப்படி பேசி என்ன சங்கடப்படுத்தாதீங்க. உண்மையை சொல்லணும்னா கண்டிப்பா நீங்க செஞ்சதுல ஒரு அர்த்தம் இருக்கு, ஒரு நியாயம் இருக்கு. சமுதாயத்தால கடைசியில பாதிக்கப்படுறவங்க பெண்கள் தான். ஆனா பெரும்பாலும் பெண்களே பெண்களுக்கு சப்போர்ட் பண்றது இல்ல. இதை நினைச்சு நான் வேதனைப்படுறேன். நீங்க பண்ணதுல எந்த தப்பும் இல்ல சித். என்ன மன்னிச்சிருங்க. முடிஞ்ச தயவு பண்ணி எல்லாரும் மன்னிச்சிருங்க. எல்லாரும் கேட்டீங்களா? நல்லதா போச்சு, எல்லாம் தெளிவாயிடுச்சுல்ல? ஏன்னா இன்னும் சந்தேகம் இருக்கா? இல்ல ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் எதா இருந்தாலும் தயவு செஞ்சு கேட்டுருங்க, இப்பவே கேட்டுருங்க ப்ளீஸ். எதுவும் இல்லைல்ல? அப்படின்னா இன்னொரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்திடுறேன். ரோஷினி என்னுடைய மனைவி. என்னுடைய கௌரவம், என்னுடைய பெருமை. இதை நினைச்சு என்னைக்கு நான் பெருமைப்பட்டிருக்கேன், இப்பவும் பெருமைப்படுறேன், எப்பவும் பெருமைப்படுவேன். ஒருவேளை உங்களுக்கு ரோஷினி மேல நம்பிக்கை இல்லைன்னா அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. ஏன்னா ரோஷினி மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், இதுக்கு மேல யாராவது ரோஷினி மேல பழி போட்டீங்க இல்ல அவளை எதிர்த்து ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு போறது ரோஷினி மட்டும் இல்ல, நானும் தான். அதை மறந்துடாதீங்க. இதுல எந்த சந்தேகமும் இல்லை. ரோஷினி என்னுடைய மனைவி. இதை நினைச்சு என்னைக்கு நான் பெருமைப்பட்டிருக்கேன், இப்பவும் பெருமைப்படுறேன், எப்பவும் பெருமைப்படுவேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இதுக்கு மேல யாராவது ரோஷினி மேல பழி போட்டீங்க அதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு போறது ரோஷினி மட்டும் இல்ல, நானும் தான். அதை மறந்துடாதீங்க. இதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்னைக்கு சித்தார்த் எனக்காக இவ்வளவு தூரம் அங்க இருந்த எல்லாருக்கும் முன்னாடி போன என்னோட கௌரவத்தை திருப்பி கொடுத்தாரு. என்னால நம்பவே முடியல. எவ்வளவு பெரிய பிரச்சனை, எவ்வளவு பெரிய அக்னி பரீட்சை. இங்க ஏதாச்சும் மாறுதா என்ன? என்னோட வாழ்க்கை எங்க போயிட்டு இருக்கு? சித்தார்த் கிட்ட நான் என்ன சொல்றது? சித்தார்த்த பத்தி நான் என்ன நினைக்கிறது?
ஏன் அழுவுற ரோஷினி? ஏன் உன்னால புரிஞ்சுக்க முடியல சித்தார்த்? நான் இன்னும் என்ன புரிஞ்சுக்கணும்? உன்னை பத்தி, நம்மள பத்தி, நம்ம வாழ்க்கைய பத்தி, நம்மளோட உறவை பத்தி, அது எந்த இடத்துல உருவாகி இப்ப அது எங்க போயிட்டு இருக்கு சித்தார்த்? இதானே உனக்கு வேணும்? அது உனக்கு கிடைச்சும் நீ ஏன் இன்னும் சந்தோஷமா இல்ல? எனக்கு இது வேணாம் சித்தார்த். உண்மையை சொல்லணும்னா எனக்கு எது வேணும்னே தெரியல. ஒருவேளை இதுதான் என்னுடைய பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறேன். என்னை விட என்னை பத்தி உனக்கு தான் அதிகமா தெரியும் நினைச்சேன். என்னோட கண்களை மூடிக்கிட்டு உன் கையை பிடிச்சுக்கிட்டு உன் கூடவே வந்துட்டேன். உன் மேல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்தது சித்தார்த். அப்படி இருக்கும்போது இந்த இடைவெளி எப்படி வந்தது சித்தார்த்? இதுக்கெல்லாம் நான் தான் காரணம் ரோஷினி. இல்ல சித்தார்த், எப்பவுமே நீ என்னோட சந்தோஷத்துக்கு மட்டும்தான் காரணமா இருந்த. நீதான் என்னோட வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தத்தை கொடுத்த. நம்ம சேர்ந்துதான் நம்ம பயணத்தை தொடங்கணும். நான் அதை சரியா புரிஞ்சுக்கலன்றத நான் ஒத்துக்கிறேன். சின்ன வயசுல இருந்தே நான் தனியா போராடி போராடி சோர்ந்து போயிட்டேன். அதனாலதான் நீ வந்தப்போ நான் என்ன பண்றதுன்னே தெரியாம இருந்தேன். நீ இருந்தா நான் எல்லாமே சரியாயிடும் நினைச்சேன். நான் தடுமாறிட்டேன் சித்தார்த். நான் என்னைக்கும் தடுமாற நினைச்சதில்ல. நீ தடுமாறக்கூடாதுன்னு தான் நானும் நினைச்சேன் ரோஷினி. சித்தார்த், சொல்லு ரோஷினி. நாம மறுபடியும் எல்லாத்தையும் முதல்ல இருந்து ஆரம்பிக்க முடியாதா? நம்ம ரெண்டு பேரும் இப்படி ஒரே வீட்ல மூணாவது மனுஷங்க மாதிரி வாழ முடியறத என்னால கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியல சித்தார்த். நான் உன் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன். உன் மனசுல எப்பவும் இருக்கணும். உன்னோட உயிர் மூச்சா இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னாச்சு ரோஷினி? அது இது ஏதோ ஒரு முடி இருந்துச்சு, அதான் எடுத்தேன். சித்தார்த், சொல்லு ரோஷினி. நீ எனக்காக இன்னைக்கு செஞ்ச விஷயத்துக்காக இங்கே பாரு ரோஷினி, இன்னைக்கு ஏற்கனவே நிறைய வேலை, நிறைய பிரச்சனை, நிறைய குழப்பம் நடந்துருச்சு. புது புது பிரச்சனைகள் முளைச்சுக்கிட்டே இருக்கு. இந்த பிரச்சனைகள்லாம் தானா ஓயும்னு என் மனசுக்கு படல. இப்போ கூட எனக்கு நிறைய வேலை இருக்கு, நிறைய மெயில்ஸ் அனுப்ப வேண்டியது இருக்கு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் போய் தூங்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப கலப்பா இருக்கு ரோஷினி. நாளை கூட ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்கு. நீ போய் ட்ரெஸ்ஸை மாற்றிக்க. குட் நைட்.